கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் தினமும் வேதாகமத்தை வாசிக்கிறீர்களா? அந்த வசனம் உங்களோடு கூட பேசுகிறதா? சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சங்கீதம் 37:31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போது வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும், அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயத்தில் இருப்பதினால அந்த நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வேத வசனம் சொல்கிறது. தாய் தன் பிள்ளையை முன்பின் தெரியாத தூர இடத்திற்கு அனுப்பும்போது தேவையான பணத்தை அவன் கையில் கொடுத்து அனுப்புகிறாள். அவள் திருப்தியோடு செல்லுகிறான். என் மகனிடத்தில் போதுமான பணம் இருக்கிறது, எல்லா செலவுகளுக்கும் போதுமானது, அவன் சுகமாக திரும்புவான் என்று அந்த தாய் நினைக்கிறாள். நீங்கள் உங்களது பரம கானான் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது உங்களது கைகளில் வேத புத்தகம் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் திருப்தியோடு வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்று பிசகுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கன்பானவர்களே, வேதம்தான் மனுஷனுக்கு வழிகாட்டி, மெய் ஆலோசனை கூறும் உத்தம சிநேகிதன். வேதம்தான் பேதையரை ஞானியாக்கும் அற்புத விளக்கு. வேதம்தான் தேனிலும் மதுரமான ஆத்மீக உணவு. எனவே வேதம் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யட்டும். எந்த தேசம் வேதத்திற்கு முதலிடம் கொடுத்ததோ அந்த தேசம் எல்லா தேசங்களை பார்க்கிலும் மேன்மையாய் செல்வாக்காய் தழைத்து ஓங்கியது. எந்த மனுஷன் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ அவன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குவான். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தினமும் வேதத்தை வாசியுங்கள், அந்த வாசித்த வசனத்தை தியானிங்கள், அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் அனுதினமும் அதிகாலையிலே எழும்பி வேதத்தை வாசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.